ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்னைக்கு நம்ம மாங்கனி சமையல்ல உளுத்தம்பருப்பு பயன்படுத்தி ரொம்ப ஹெல்தியான ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போறோம். இது சூடா சாதத்தோட கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிடும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். சாதத்துக்கு மட்டும் கிடையாது, இட்லி, தோசை, சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே ரொம்பவே அட்டகாசமான ஒரு சைடு டிஷ். ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். சரி வாங்க, இப்போ உளுத்தம்பருப்பு சட்னி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். உளுத்தம்பருப்பு சட்னி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இது கூட 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்ல வச்சு இது லைட்டா பொன்னிறமாகற அளவுக்கு வறுத்தரலாம். ஸ்டவ் மீடியம் ஹீட்ல வச்சு வருங்க. அப்பதான் உளுத்தம்பருப்பு கருகிடாம ஒரே மாதிரி நல்லா வறுபடும். உளுத்தம்பருப்பு எந்த அளவுக்கு நல்லா வறுபடுதோ அந்த அளவுக்கு சட்னியும் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். இந்த சட்னி பண்றதுக்கு நான் இன்னைக்கு வெள்ளை உளுந்து தான் பயன்படுத்தி இருக்கேன். கருப்பு உளுந்து இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. சட்னி டேஸ்ட் இன்னும் ரொம்பவே நல்லா இருக்கும். பாருங்க, இப்ப உளுத்தம்பருப்பு ஓரளவுக்கு லைட்டா வறுபட்டுச்சு. இப்ப இது கூட காரத்துக்கு ஒரு 7-8 காஞ்ச மிளகாய் சேர்த்துடலாம். இந்த காஞ்ச மிளகாய் காரம் குறைவாதான் இருக்கும், அதனால நான் 7 அளவுக்கு சேர்க்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, அப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்ல புளி அதிகமா சேர்த்துடக்கூடாது. சின்ன நெல்லிக்காய் சைஸ்ல சேர்த்தீங்கனாலே போதும். இதுவே நமக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். புளி அதிகமா சேர்த்தீங்கன்னா நமக்கு புளி சட்னி மாதிரி ஆயிடும். இப்ப புளி உள்ள சேர்த்துட்டு உளுத்தம்பருப்பு நல்லா பொன்னிறமாகற அளவுக்கு வறுத்தரலாம். இந்த காஞ்ச மிளகாய், சீரகம், மிளகு, புளி இது எல்லாமே உளுந்து பாதி அளவுக்கு வறுபட்டதுக்கு அப்புறமா சேர்த்துக்கோங்க. ஃபர்ஸ்டே சேர்த்து வறுத்தீங்கன்னா உளுந்து வறுபட லேட் ஆகும். மற்ற பொருட்கள் எல்லாம் சீக்கிரமா வறுபட்டு கருக ஆரம்பிச்சிடும். எப்பயுமே நம்ம உளுத்தம்பருப்புல உளுத்தங்கஞ்சி இல்லைன்னா உளுத்தங்களி தான் செஞ்சு சாப்பிடுவோம். இது மாதிரி சட்னியும் செஞ்சு சாப்பிடலாம். டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இது டேஸ்ட் மட்டும் கிடையாது, கை கால் வலி, மூட்டு வலி இதெல்லாம் இருக்கிறவங்க வாரத்துல 2-3 நாள் இந்த சட்னி சேர்த்துக்கலாம். உடம்பு ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கும். பாருங்க, இப்ப உளுத்தம்பருப்பு மத்த எல்லா பொருட்களுமே நல்லா வறுபட்டு நல்ல ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடுச்சு. உளுத்தம்பருப்பு இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌனா வறுபட்டு இருக்கணும். இப்ப இதை தனியா ஒரு பிளேட்டுக்கு மாத்திரலாம். அடுத்தது அதே பேன்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 15 சின்ன வெங்காயம் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன், அதெல்லாம் சேர்த்துடலாம். அப்புறம் ஒரு 5 பல் பூண்டு இதெல்லாம் சேர்த்துட்டு வெங்காயம் லைட்டா பொன்னிறமாகற அளவுக்கு வறுத்துடுங்க. இந்த சட்னிக்கு நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சோம்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா அதுக்கு பதில் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்க, இப்ப வெங்காயமும் பூண்டும் ஓரளவுக்கு நல்லா வறுபட்டுருச்சு. இது கூட மீடியம் சைஸ்ல ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. தக்காளி அதிகமா சேர்க்க வேண்டாம், ஏற்கனவே நம்ம புளி சேர்த்திருக்கோம். அதனால மீடியம் சைஸ்ல 1 சேர்த்தீங்கனாலே போதும். பாருங்க, இப்ப வெங்காயம், தக்காளி, பூண்டு இது எல்லாமே நல்லா சாஃப்டா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப நம்ம ஃபர்ஸ்டே வறுத்து வச்சிருக்கிற உளுத்தம்பருப்பு, வரமிளகாய் இது எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாருக்கு மாத்திரலாம். சூடா இருக்கிற போது மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு அரைச்சு எடுத்துடாதீங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா அரைச்சு எடுத்துக்கோங்க. அப்பதான் சட்னி டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்ப உளுத்தம்பருப்பு மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம லைட்டா கரகரப்பா அரைச்சு எடுத்துக்கோங்க. அப்பதான் உளுத்தம்பருப்பும் வரமிளகாயும் நல்லா மையும். ஓரளவுக்கு அரைப்பட்டதுக்கு அப்புறமா நம்ம மற்ற பொருட்கள் சேர்த்துடலாம். பாருங்க, இப்ப நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. ரொம்பவே நைஸா இருக்க கூடாது, இந்த அளவுக்கு கொஞ்சம் கரகரப்பா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இப்ப இது கூட நம்ம வதக்கி வச்சிருக்கிற வெங்காயம், தக்காளியை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கூடவே சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு இதை திரும்பவும் நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு சட்னி திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்க, இப்ப சட்னியை அரைச்சி எடுத்தாச்சு. ரொம்பவே நைஸா இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு கொஞ்சம் கரகரப்பா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இது இப்ப வேற ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாத்திட்டு சட்னியை தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இது கூட 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். இப்ப கடுகு பொரிஞ்சு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பும் லைட்டா பொன்னிறமானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துடுங்க. கருவேப்பிலை பொரிஞ்சிடுச்சு, அவ்வளவுதான். இந்த சட்னியோட சேர்த்துடலாம்.
அவ்வளோதான், நமக்கு இப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்டியான உளுத்தம்பருப்பு சட்னி ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.